ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி தான் பார்க்க போகிறோம். அங்கிள் லிட்டில் கேர்ள் லவ் தான். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனர். உங்களுக்கு இந்த மூவி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் பண்ணதுலேயே இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவி தான் நான் பார்த்ததில். சரி வாங்க இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் யார்ட்டையோ கால் பேசிகிட்டு இருக்கா. யார்ட்டுன்னா நம்ம ஹீரோட்ட தான். ஹீரோ கேட்குறாங்க எப்போ வருவ வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா இன்னும் கொஞ்சம் நேரம் தான், நான் சீக்கிரம் வந்துடுவேன், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு காலில் கட் பண்ணுறா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை தான் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோ எனக்கு கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா எனக்கு ஒர்க் இருக்குது, 3 நாள் தான், போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருப்பா. அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கா. திரும்பி வரும்போது தான் ஹீரோ கால் பண்ணியிருப்பான். அப்போ ஹீரோ நினச்சிட்டே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக பஸ் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கு. பஸ் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ணால் 21 இயர்ஸ் கழிச்சு தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கண்ணு துறைக்கிற மாதிரி இருக்கு. திறந்து பார்க்குறா, அங்கே எல்லாருமே அந்த பஸ்ல இருந்தவங்க எல்லாரும் இருக்காங்க. போலீஸ் எல்லாருமே அவங்களை என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க, எப்படி நாங்கள் 2005 இருந்து இங்கே வந்தோம். அதாவது இந்த ஆக்சிடென்ட் 2005 நடந்திருக்கும். ஹீரோயின் ரீபோன் ஆகி திருப்பியும் 2026க்கு வந்துட்டா. அதாவது அந்த பஸ்ஸுக்குள்ள எல்லாரும் இருந்தவங்க எல்லாருமே 2026க்கு ரீபோன் ஆகி வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா சொல்றாங்க 2026ன்னு போட்டிருக்கேன், எல்லாரும் ஏன் இப்படி கத்திட்டு இருக்காங்க, கண்ண மூடி தானே திறந்தேன், அதுக்குள்ள எப்படி வந்துச்சு, ஆக்சிடென்ட் தானே ஆச்சு, எப்படி நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அவங்க போலீஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் ஹீரோயின் பேசுறா. அவங்க கேட்கறாங்க உங்க ஐடி ப்ரூஃப் எதா இருந்தா கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவ ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்து கொடுக்குறா. அவங்க அதை பார்த்துட்டு உங்களோட ஆல்ரெடி டெத் சர்டிஃபிகேட்ல உங்க ஃபேமிலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ சொல்றாங்க நீங்க உங்க ஃபேமிலியை கான்டாக்ட் பண்ணி இங்க இருந்து போறதுக்கு பாருங்க, உங்க ஃபேமிலிட்டு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது தலையே சுத்துது. உட்காந்து எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க அவளை சுத்தி. என்ன ஆச்சு, எப்படி நாங்க 21 வருஷம் கழிச்சு வந்துடும் சொல்லி எல்லாருமே அங்க கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா கால் பண்ணலான்னு சொல்லி கால் பண்ணி ட்ரை பண்றா. அவங்க யாருமே எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு ஹீரோட நினைப்பு வருது. அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்றா. கரெக்டா நம்ம ஹீரோ கால் அட்டென்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ ஒரு சயின்ஸ் லேப்ல தான் ஒர்க் பண்றா. நம்ம ஹீரோக்கு இதை கேட்டோன்னா அவனால அக்செப்டே பண்ணிக்க முடியல. நிஜமாவே எப்படி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இரு நான் கண்டிப்பா உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றான். ஹீரோயின் ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. எப்படி பேசலாம், என்ன போய் டக்குன்னு ஹக் பண்ணிக்கலாமா, இல்ல என்ன சொல்லலாம், லவ் யூ சொல்லிக்கலாமா அப்படி சொல்லி அவ வாட்டிக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா ஹீரோட்ட பேசுறதுக்காக. இவன் இங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு. கரெக்டா அங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் ஷாக்ல திரும்பி பாக்குறா. திரும்பி பார்த்தா அவன் நினைச்சுக்கிட்டா எங்க இருப்பான் இவ்வளவு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவ 21 இயர்ஸ் கழிச்சு ரீபோன் ஆகி ஃபியூச்சருக்கு தானே வந்திருக்கா. இவளுக்கு தெரியல அவன் இவ்வளவு மாதிரியே இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அவனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு 42 வயசு ஆயிருக்கும். இப்போ நம்ம ஹீரோக்கு தலைலாம் நரைச்சு மீசெல்லாம் நரைச்சு வயசான மாதிரி இருப்பான். அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோயின் அழுதுட்டே அவன் கிட்ட போறா. கிட்ட போய் அவன் கண்ணத்துல வச்சுட்டு கூவா நீ அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதான் நம்ம ஹீரோ பேர் கூ, நம்ம ஹீரோயின் பேரு சிசி. கூவான்னு கேட்கும் போது அவன் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன் நீ இவ்வளவு வயசாயிட்ட அப்படின்னு சொல்லி அவ கண்ணத்தை பிடிச்சிட்டு கேட்கறா. நம்ம ஹீரோயின் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க வந்துட்டால. அதனால அவளுக்கு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவளுக்கு 21 வயசு தானே இருக்கு. அதனால இவன் எப்போன்ட்டு ஏன் இவ்வளவு வயசாயிட்டான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு நினைப்பு. அப்புறம் இங்க வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டாந்துறான். ஹீரோ குக் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின்காக. ஹீரோயின் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா, எப்படி இது நடக்கும், எப்படி நான் 21 இயர்ஸ் கழிச்சு வந்தேன், நான் கண்ணு மூடிதான் கண்ணை திறந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட புலம்பிட்டு இருக்கா. அப்ப அவங்களுக்குள்ள நடந்த மெமரிஸ்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ குக் பண்ணி எடுத்துட்டு இங்க பாரு உனக்கு பிடிச்சதை சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு கொடுக்குறான். அப்ப இங்க பாரு நீ ஏன் இவ்வளவு வயசாயிட்ட, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப நம்ம 2 பேரும் இப்படிதான் வாழ போறோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அவன்கிட்ட. அப்போ ஹீரோயின் ஹீரோட கையை பாக்குறா. அப்ப ஹீரோ கையில வெட்டிங் ரிங் இல்ல. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெட்டிங் ரிங் போட்டிருப்பாங்களா, அது ஹீரோ கையில இல்ல. அப்ப யோசிக்கிறா 21 வருஷம் ஆச்சு நான் காணாம போய், அதனால அவன் வேற கல்யாணம் பண்ணிருப்பான் போல, நான் தான் லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நீ உண்மையை சொல்லு, 21 வருஷம் ஆச்சு நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்ட தானே அப்படின்னு சொல்லி கேட்கறா ஹீரோட்ட. ஹீரோ ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ள அங்க ஏதோ விசில் சவுண்ட் வருது குக்கர்ல. ஹீரோ போய் இரு நான் குக் பண்ணிட்டு இருக்கேன் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறான். அப்ப ஹீரோயின் யோசிக்கிறா என்ன பதில் சொல்லாம போறான், அப்போ உண்மையாவே கல்யாணம் பண்ணிட்டானோ, நான் தான் லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன், 21 வருஷம் ஆச்சு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போறானா, அப்படிலாம் இல்ல அப்படி சொல்லிட்டு சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்க்கலாம்னு சொல்லி போய் உட்கார்றா. போய் டிவி ஆன் பண்றா. டிவி ஆன் ஆக மாட்டேங்குது. அப்ப ஹீரோ சொல்றா நான் ஒன்னும் டிவி பில் கட்டல அப்படின்னு சொல்லும் போது என்ன உன்கிட்ட டிவி பில் கட்ட கூட காசு இல்லையா, அவ்வளவு ஏழையாவா இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. ஹீரோ சொல்றா இப்ப யாரும் டிவிலாம் பார்த்தது கிடையாது, எல்லாருமே ஃபோன் தான் யூஸ் பண்றாங்க, அதனாலதான் வேஸ்டா எதுக்கு டிவின்னு சொல்லி பில் கட்டல நானு, இந்த ஃபோன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறான். என்ன இது ஃபோனு புதுசா இருக்கு என்ன இது அப்படி சொல்லி கேட்கறா. நம்ம ஹீரோயின் 2005ல இருந்து வந்தனால பட்டன் ஃபோன் தான் தெரியும், இப்ப இருக்க ஃபோன்ல அவளுக்கு தெரியாதுல்ல, அதனால என்னடா இதுன்னு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ சொல்லி தரலான்னு பாக்குறா.
பார்க்குறான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து அவனை பார்த்துட்டு ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிக்கிறா. அப்போ வந்து ஹீரோயின் ஆக்சுவலாக வந்து ஹீரோவை விட 2 வயசு அதிகம். ஆனால் 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினோட ஜூனியர் தான் நம்ம ஹீரோ. அப்போ ஹீரோயின் சொல்லியிருப்பா, இங்கே பாரு நான் உன்னை விட வயசு அதிகம் 2 வயசு, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்லுவான், இங்கே பாரு வயசெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, என்ன நீ என்னை விட பெருசாக இருந்தா என்ன, எனக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம், வயசெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் ஞாபகம் வரும் ஹீரோயினுக்கு. இவன் இன்னும் ஒரே மாதிரி தான் இருக்கான், அப்போ எப்படி இருந்தாலும் இப்போவும் அப்படிதான் இருக்கான், ஆனால் நான் தான் மாறிட்டேன் போல அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், உனக்கு இந்த மாதிரி ட்ராமா பார்க்கணும்னா இங்கே பாரு இந்த வெப்சைட்குள்ளே போய் இப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ போய் அவன் தண்ணி எடுத்துகிட்டு வரான். தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவன் நினைக்கிறான், இவன் வந்து சின்னவளாக இருக்கா, ஆனால் நான் தான் வந்து வயசானவனாக ஆகிட்டேன், இவளுக்கு எப்படி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அப்போ ஹீரோயின் உட்காந்து அந்த ட்ராமாலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்க்கும்போது நிறைய எபிசோட் வந்து நேற்று தான் அந்த ஒரு 15 எபிசோட் பார்த்துருப்பா. ஆனால் இப்போ தான் 21 வருஷம் கழிச்சு வந்திருக்காள். அதனால அதில் நிறைய சீசன்லாம் வந்திருக்கும். இப்போ சீசன் 4 கிட்ட வந்துருச்சு போல. ஆனால் இப்போ அவளுக்கு பிடிச்ச ஆக்டர்லாம் அந்த ட்ராமாவில் நடிக்கல போல. புது ஆக்ட்ரஸ்லாம் வந்து அவன் வந்து கோவப்படுறா, ஏன் ட்ராமா ஆக்ட்ரஸ்லாம் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி. சரி பரவாயில்ல, இருந்தாலும் எனக்கு எல்லா ட்ராமாஸும் வேணும், எனக்கு எல்லாமே டவுன்லோட் பண்ணித்தா சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்குறான். ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு வந்து ஒரு புது ஃபோன் வாங்கி தருவியா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் வாங்கி தரேன், நாளைக்கே அவனை கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, ஃபோன் வாங்குறதுக்கு நானே காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஃபோன் காசு எடுக்கலான்னு சொல்லிட்டு அவள் ஆல்ரெடி வந்து மறைச்சி வச்சிருப்பாள். இந்த வீட்டில் தான் அவங்க வாழ்ந்துருப்பாங்க. அவள் வந்து அந்த கிச்சனில் மறைச்சி வைக்கிறது, புக்கில் மறைச்சி வைக்கிறது அந்த மாதிரி இருக்குல்ல, அவள் போய் நிறைய காசு எடுத்துகிட்டு வந்து இந்த காசு போதுமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்போ அவன் சொல்கிறான், இந்த காசெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பேன் பண்ணிட்டாங்க, இந்த காசெல்லாம் செல்லாது அப்படின்னு கேட்டணும். ஹீரோயினுக்கு வந்து நெஞ்சே வலிக்குது, என்னது செல்லாதா, இதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பேன் தெரியுமா, என் வேர்வையை சிந்தி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நான் எனக்கு கூட எதுவும் வாங்கிக்காம சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்கிறா. சரி இப்போ என்கிட்ட காசு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், ஃபோன் எவ்வளோ வரும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், 10,000. 10,000 இந்த ஃபோனுக்கு போய் 10,000 அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா தான் என் காசு எல்லாத்தையும் இப்போ நான் எப்படி ஃபோன் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறா, இங்கே பாரு என் கார்டு வச்சுக்கோ, நீ இதில் எவ்வளோ வேணால் காசு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கார்டோட பாஸ்வேர்டு என்னன்னா உன் பர்த்டே டேட் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஹீரோயினுக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான், நீ வந்து 21 இயர்ஸ்க்கு முன்னாடியே காணாமல் போனதுனால நம்மளுக்கு வந்து நம்மளோட மேரேஜை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அதனால நம்ம மேரேஜ் இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கஷ்டமாக இருக்குது அதை கேட்கும் போது. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, சரி நம்ம வந்து நாளைக்கு ஸ்டீம் பன் சாப்பிட போகலாமா, எனக்கு ஒரு இடத்துக்கு பிடிக்கும்ல, அந்த இடத்துக்கு என்ன எப்பயுமே கூட்டிகிட்டு போவல, நாங்கள் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் ஸ்டீம் பன்லாம் வாங்கி தரலான்னு சொல்லி கடைக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பா. அப்போ கீழே பார்த்துட்டு இவ வந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி $3 வாங்கியிருப்பா, இப்போ எல்லாமே $30 ஆயிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இவ்வளோ காசு போட்டிருக்கீங்க, $3 தானே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்குறா. அவங்க பார்த்து சிரிக்கிறாங்க, என்னங்க சொல்கிறீங்க, இதெல்லாம் $30 தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்கே ஷாக்காக இருக்குது, என்னடா பகல்லே கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு. ஹீரோ வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறா. என்ன இது, ஃபோனை காமிச்சினோ காசு போயிடுமா, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் சொல்லித்தரேன் உனக்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் வெளியே வந்து பார்க்குறாங்க, நடந்து போகிறாங்க 2 பேரும் நடந்து போகும்போது எல்லாத்தையும் வெளியே பார்த்துட்டு இவ ஆச்சரியப்படுறா, என்ன எல்லாமே இப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்கிறா, 21 வருஷம் ஆச்சுல அப்படிதான் மாறி இருக்கும் அப்படின்னு. ஹீரோ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறா. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டிருக்காங்க இடோட ரேட்டெல்லாம், அந்த இடம் லேண்ட் ரேட்லாம் வந்து 1 ஸ்கொயர் மீட்டரே வந்து 10 லட்சம் அந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ காசு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்டு கேட்குறா. அப்போ நம்ம வீடு எவ்வளோக்கு போகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறா, ஒரு 20 லட்சத்துக்கு போகும்னு வச்சுக்கோவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஷாக்காக இருக்குது, அப்படியா நிஜமா 20 லட்சத்துக்கு போகுமா, அப்போ நான் 30 பவுல் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டா எப்படியோ ஒரு 3-4 லட்சம் ஆகுமா, அப்போ நம்ம வீடை விட்டு தரலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்கா. ஹீரோக்கு சிரிப்பு வந்துடுது. அந்த சீனை கட் பண்ணால் ஹீரோ வந்து ஹீரோயினை ஷாப்பிங் கூட்டிகிட்டு வந்திருப்பான். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்க ஹீரோயின் ஒன்று போட்டு வந்து ஃபேஷன் ஷோ மாதிரி காமிச்சிட்டு இருப்பா, க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பில் பே பண்ணலான்னு போவாங்க. பில் பே பண்ணுற அந்த லேடி வந்து நினச்சிக்குவாங்க ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பான்னு நினச்சிட்டு, ஏன்னா ஹீரோ தான் 42 வயசு ஆச்சு. அதை பார்த்துட்டு அப்படி சொன்னீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அங்கே பார்த்துட்டு இது என்ன ஆர்டர் பண்ணுறதுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இதை நம்மளே தான் ஆர்டர் பண்ணிக்கணும், செல்ஃப் ஆர்டர் தான், நீ வந்து இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் மெனு வரும், அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடு கூட யாரும் வர மாட்டாங்களா, சரி அப்போ என் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறா, அதுக்கெல்லாம் பவர் பேங்க் இருக்குது, பவர் பேங்க் போட்டால் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கேட்குறா, பவர் பேங்க் தான் என்ன, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது உனக்கு நான் போக எல்லாமே சொல்லித்தரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு பொண்ணு அங்கே தூரமாக உட்காந்துருக்கா. 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்து ஒருத்திக்கு அமுச்சு விட்றா. அந்த ஒருத்தி யாருன்னா, ஹீரோ மேலே ஒரு பொண்ணுக்கு வந்து கண்ணு இருக்கும் முதல்ல இருந்தே, அதாவது ஹீரோயின்லாம் செத்து போகிறதுக்கு முன்னாடி 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கூல் டைம்லேருந்தே அவன் மேலே ஹீரோ மேலே ஒரு கண்ணு இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ தான் கண்டுக்காமல் இருப்பான். அவள் பேர் தான் ஷென்னுக்கு தான் அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோ அமுச்சு விடுவா. ஷென்
ஃபோட்டோவ பார்த்துட்டு யோசிக்கிறா. இத்தன வருஷமா அந்த ஷீஷிய நெனச்சுட்டே இருக்கான். அவ இருக்கும்போது தான் என்ன லவ் பண்ண மாட்டான்னு நெனச்சா, அவ தொலைஞ்சு போய் செத்து போனதுக்கு அப்புறம் கூட என்ன வந்து லவ் பண்ண மாட்டேங்கிறான். இத்தன நாள் அவனுக்காக காத்திருந்தேன். இப்ப என்னன்னா புதுசா ஏதோ பொண்ணு கூட இருக்கான் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதுல அப்பா அப்படின்னு கேட்கும்போது அது ஹீரோயினுக்கும் கேக்குது. அப்பான்னு சொன்னது. அப்ப வந்து அந்த பையன் பேசுறான். ஹீரோட பையன். அவன் சொல்றான், "நீங்க எப்ப வருவீங்க? எனக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேனே, ஏன் இன்னும் வாங்கிட்டு வரலன்னு?" ஹீரோ சொல்றான், "நான் வாங்கிட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது, "உனக்கு பையன் இருக்கா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அவன் சொல்றான், "ஆமா இருக்குன்னு." "எத்தனை வயசு ஆகுது உன் பையனுக்குன்னு?" சொல்லி கேட்கும்போது, "14 வயசு" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ அப்ப நான் எனக்காக 7 வருஷம் தான் வெயிட் பண்ணியான்னு" சொல்லி மனசுல நினைச்சுக்கிறா. ஆனா ஹீரோயின் யோசிக்கிறா, இதுவும் கரெக்ட் தானே, அவன் எப்படி எனக்காக 21 வருஷம் வெயிட் பண்ணணும் நான் எதிர்பார்க்கிறேன், அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அதனால நம்ம இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி சொல்றா. "எனக்கு இப்போ வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, நான் போறேன்" அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகும்போது ஹீரோ கேட்கறான், "நீ ஒன்றும் சாப்பிடவே இல்லை, எதுக்கு எந்திரிச்சு போற?" அப்படின்னு கேட்கும்போது, "இங்க பாரு, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதோட முடிச்சுக்கலாம். நான் தான் உன்கிட்ட லவ் சொன்னேன், இப்போ நானே தான் சொல்றேன் முடிச்சுக்கலாம். நான் கோவப்படுறதுல எந்த நியாயமும் இல்லை, எனக்கு தெரியும். அது இருந்தாலும் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, உனக்குன்னு ஒரு பையன் இருக்கு, நான் வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அதனால நான் இங்கிருந்து போறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அப்பவும் சொல்றான், "உனக்கு இங்க வாழ்றதுக்கு எப்படின்னே உனக்கு தெரியாது, இன்னும் நிறைய நீ கத்துக்கணும், நான் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் போ" அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, "எனக்கு தெரியும், நான் இனிமேல் நான் தனியா வாழ்ந்துக்க கத்துக்குவேன், நானே சம்பாரிச்சு நானே வாழ்ந்துக்குவேன், கொஞ்ச நாள் மட்டும் நான் அந்த வீட்டில் இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வேற வீடு வாடகை பார்த்து போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான், "அது உன் வீடு தான்" அப்படின்னு சொல்றான். "இல்ல இனி நான் இருக்க மாட்டாங்க, நான் வேற வீடு பார்த்துக்கிறேன், கொஞ்ச நாள் மட்டும் அங்க இருந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அழுகுறா. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவனும் அழுகுறான். அப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போயிடுறா. அடுத்த நாள் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே குக் பண்ணி வச்சுட்டு போயிருப்பான் போல. அதனால ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கான், அவனோட ஷூ ட்ரெஸ் எல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு. அதெல்லாம் எடுத்து பார்க்குறா ஹீரோயின். ஹீரோயின் வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆயிட்டா, இனிமேல் நம்ம வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, நான் மூவ் ஆன் ஆகணும் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அங்கே ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கு. அந்த டேப்லெட்டை பார்த்துட்டு என்ன டேப்லெட் இருது அப்படின்னு யோசிக்கிறா. சரி சர்ச் பண்ணி பார்க்கலான்னு சர்ச் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அதை பற்றி ஒன்றுமே புரியல. கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவளோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தன்றது கால் வருது. அதாவது இந்த 21 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால அந்த ஃப்ரெண்ட் வந்து இப்போ கால் பண்ணுறான். ஹீரோயின் வந்து திரும்பி வந்தது தெரிஞ்சுதான் கால் பண்ணியிருப்பா. அப்போ வந்து அவன் சொல்லுவான், "வா மீட் பண்ணலாம், எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "எத்தனை வருஷமா? நம்ம என்ன போன வாரம் தான் பார்த்தோம், என்னடா இப்படி பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவ. "சரி நீ வா நம்ம மீட் பண்ணலாம்னு" சொல்லும்போது அப்போ சொல்கிறான், "எனக்கு ஒரு வேலை கூட இல்லை, நான் வேலை தேடிட்டு தான் பார்க்க வருவேன்" அப்படின்னு சொல்கிறான். "என்ன வேலை இல்லைன்னு சொல்கிறேன், நானே உனக்கு வேலை வாங்கி தரேன், வா சீக்கிரம்" அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஹாப்பி ஆயிடுச்சு. இங்கே இருக்க ஹீரோயினோட மேரேஜ் ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அதை எடுத்து பார்க்குறா. அதை எடுத்து பார்த்து கீழே அப்படியே மூடி வைக்கிறா. அவள் யோசிக்கிறா, இனிமேல் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டுருப்பாள். அவன் ஃப்ரெண்டு பேர் தான் கிம்மு, அதனால நம்ம இன்னைக்கு கிம்னே கூப்பிட்டுக்கலாம். கிம்மை தான் பார்க்கலான்னு சொல்லி வந்திருப்பா. அங்கே ஒருத்தன் ஓடி வரான், சிசி அப்படின்னு. இவ பார்த்துட்டு, "யாருங்க நீங்க, தன் செய்ய போங்க" அப்படின்னு போறா. அப்போ வந்து, "நான் தான் வந்து கிம்மு, எனக்கு தெரியலையா" அப்படின்னு சொல்லும்போது, "கிம்மா? என்னடா சொல்ற, கிம்மா நீ?" ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருது. அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்ல சூப்பராக ஹேண்ட்ஸமாக க்யூட்டாக இருக்கான் அந்த கிம்மு. ஆனால் இப்போ பார்த்தா நல்லா குண்டா தடியா நல்லா சாப்பாடுக்கு ரெடியா மாதிரி இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரே சிரிப்பு தான். கேட்குறா, "ஏன்டா இவ்வளோ தொப்பு போட்ட" அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், "இங்கே பாரு, எனக்கு 42 வயசு ஆச்சு, பின்ன ஒல்லியாவே இருப்பாங்களா, அப்படிலாம் இருக்க முடியாது, எனக்கு ஃபேமிலி தொப்பை அப்படிதான் இருக்கும்" அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பாக இருக்குது. அப்புறம் உள்ள வந்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவங்க வந்து நம்ம புது எம்ப்ளாயி, இங்கே தான் வேலை பார்க்க போகிறாங்கன்னு யாருமே பெருசாக கண்டுக்கல. அப்புறம் ஒரு பையன் இருக்காங்க, அவன் வந்து மேனேஜிங் டைரக்டர் போல். அவன் வந்து இங்கே எப்படின்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாதிரி தான், ஃபிலிமிங்லாம் பண்ணி ஆப்ஸ் எல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வேலை தான். அவன்கிட்ட போய், "இங்கே பாரு, நீ தான் இவளுக்கு வந்து எல்லாமே கற்றுக் கொடுக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது இவன் கடுப்பாக வரான். பார்த்துக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான். ஹீரோயின் நின்றுட்டு இருக்கான், அவன் ஏதாவது வேலை கொடுப்பான்னு சொல்லி. அப்போ அங்கே வந்து இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளை கூப்பிட்டு, "இங்கே பாரு, இவளுக்கு நீ தான் எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு" சொல்லி அவளை விட்டுட்டு போயிடுறான். அந்த பொண்ணு வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. "இங்கே பாரு, இந்த ஆப்லாம் இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிற, "ஆப் அப்படின்னா ஆன்லைனில் தான், நீ என்ன ஆப் யூஸ் பண்ணுவேன்னு" சொல்லி ஹீரோயினை கேட்குறா. "அப்படின்னா என்ன, நான் என்ன யூஸ் பண்ணுவேன் தெரியுமா, ஸ்னேக் கேம் தெரியுமா உனக்கு, அந்த பட்டன் ஃபோன்லலாம் இருக்கும், அப்படியே போய் அந்த இதுலலாம் போய் சாப்பாடு பிடிக்குமே, பெருசாகுமே ஸ்னேக், அந்த கேம் தான் விளையாடுவேன்" அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து, "ஐயோ இவ என்ன லூஸ் மாதிரி பேசுறா" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. "சரி நீ எந்த வருஷத்துல பிறந்த" அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்குறா. அதுக்கு ஹீரோயின் சொல்ற, 1982. என்ன சொல்ற, அப்போ உனக்கு என்ன 42 வயசா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேட்கும்போது, 42 வயசுலாம் இல்லையே, 23 அப்படின்னு காமிக்கிறா. "என்ன சொல்றீங்க நீங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோ வயசு கம்மியா இருக்க மாதிரி இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாருமே கூட்டமா வந்து சேர்ந்துட்டு, "எப்படி நீங்க இன்னும் இவ்வளோ இளமையா இருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க, உங்க மூஞ்சிக்கு எப்படி என்ன போடுறீங்க" அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, "நான் எதுவுமே போட மாட்டேனே, நல்லா படிச்சு தூங்குவேன்" அப்படின்னு சொல்றா. அப்போ
புரியுது. ஹீரோயின் வந்து அந்த பஸ்ல இருந்தான்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்க மேனேஜர் இருக்கார்ல, அவர் வந்து கத்த ஆரம்பிச்சுடுறான் அந்த பையன். "நீங்க எல்லாரும் போய் வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் உட்காந்து அந்த கம்ப்யூட்டர் நோண்டி பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவ பத்தி தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. "ஓ! இவன் இவ்ளோ பெரிய சயின்டிஸ்ட்டா இருக்கானே இப்போ" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அப்புறம் அந்த மேனேஜர் பையன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு ரூம்குள்ள இருந்து கத்திட்டு இருக்கான். லூசு மாரி கால்ல யார்ட்டயோ பேசிட்டு. எதுக்கு இவன் கத்திட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அந்த மேனேஜர் பையனோட அப்பா ஒருத்தர் இருக்காரு. அவரும் காணாம போயிருப்பார் போல அந்த பஸ்ல. இவ கூட ஹீரோயின் கூட தான் அந்த பஸ்லயும் அவர் இருப்பார் போல. அவர் தான் அந்த பஸ் ஓட்டுனவர் போல. அந்த பையன் பாட்டுக்கு அவங்க அப்பாவை திட்டிட்டு இருக்கான். "நீங்க தான் 21 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டீங்களே, எதுக்கு திருப்பி வந்தீங்க? நீங்க வராம இருக்கிறது தான் நல்லது. எங்க அம்மா ஆல்ரெடி வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டாங்க. என் வாழ்க்கைய வந்து இப்ப வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. இத்தன நாள் என்ன வந்து பார்த்துக்க யாருமே இல்ல. இப்ப மட்டும் நீங்க எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமா இருக்கு. அப்புறம் 6 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, "சரி நான் கிளம்புறேன். எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு" எந்திரிக்கிறா. அந்த பொண்ணு சொல்றா, "எங்க நீ கிளம்புற?" அப்படின்னு கேட்கும்போது, "6 மணி ஆயிடுச்சு. வேலை முடிஞ்சதுல" அப்படின்னு சொல்லும்போது, "6 மணி ஆனா போயிடலாமா? இங்க பாரு 9 மணிக்கு தான் வேலை முடியும்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! இப்போலாம் 9 மணி ஆயிடுமா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, "ஆனா நான் வேலை எல்லாமே முடிச்சிட்டேனே" அப்படின்னு சொல்லும்போது, இவ சொல்றா, "சரி அங்க ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் போய் கிளீன் பண்ணு. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்றா. ஃபிஷ் டேங்க் தானே நானும் கிளீன் பண்றேன். அதாவது அந்த புள்ள சும்மா தான் சொல்லியிருப்பா. இவ வேணும்ட்டே இவ உண்மையாவே கிளீன் பண்ண சொல்லிட்டான்னு சொல்லி ஃபிஷ் எல்லாம் புடிச்சு கிளீன் பண்ணலான்னு போவா. அந்த மேனேஜர் பையன் இருக்கான்ல, அவன் வந்துடுவான். "என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் சொல்றா, "அந்த பொண்ணு தான் என்ன கிளீன் பண்ண சொன்னா" அப்படின்னு. அந்த பொண்ணு பாக்குறா, ஐயோ இந்த ஆன்ட்டியை வச்சுக்கிட்டு அப்படின்னு. அப்புறம் அந்த மேனேஜர் பையன் ஹீரோயினை வந்து கிளம்ப சொல்லிடுறான் வீட்டுக்கு. சரி ஹீரோயின் வீட்டுக்கு போலான்னு லிஃப்ட்ல போறா. 2 பேரும் ஒரே லிஃப்ட்ல தான் போறாங்க. அப்ப அந்த பையன் கேட்கறான், "நீங்களும் அந்த பஸ்ல இருந்தவங்க தானே?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்றா. "எதுக்கு நீங்களா திருப்பி வந்தீங்க? திருப்பி வந்து எங்களை கஷ்டப்படுத்துறீங்க? இத்தனை நாள் இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கோவம் வந்தது. "அது என்ன எங்க தப்பா? அந்த பஸ் காணாம போனது எங்க தப்பு கிடையாது" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அவன் சொல்றான், "நீங்களாம் இங்க இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கோவம் வந்துருது. அவன் நடந்து போலான்னு சொல்லிட்டு போறா. போகும்போது கரெக்டா ஹீரோ வந்துடுறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, அப்ப இவனுக்கும் நம்மள பிடிக்கல, நம்ம திரும்பி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த மேனேஜர் பையனும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. பார்த்துட்டு ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம். "எத்தனை நாளா ஏன் என்ன பார்க்காம வராம இருந்தீங்க? நான் உங்களை எவ்வளவு தேடி இருப்பேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிளாஷ்பேக் சீன்ல காமிப்பாங்க. இந்த பையன் தானே அந்த டிரைவரோட பையன். அதனால எல்லாரும் இவனை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. "உங்க அப்பா தான் வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டாரு. எங்க போனாங்கன்னே தெரியலன்னு" சொல்லி அந்த பையனை போட்டு அடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாத்திருப்பான். அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட்ல கொடுத்தாச்சுல, இவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பையனோட படிப்பு செலவு எல்லாமே நம்ம ஹீரோ தான் பார்த்திருப்பான். அதனால அந்த பையனுக்கு வந்து நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும். அப்பதான் அந்த பையனுக்கு புரியும். அவன் கேட்பான், "அப்போ உங்க ஒய்ஃப் ஷீஷி தானா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்லுவான், "ஆமா அவ தான் என் ஒய்ஃப்" அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஹீரோட பையன் வந்து அங்க பேசுவான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் எல்லாரும் சாப்பிடலான்னு சொல்லி வந்திருப்பாங்க. அங்க சாப்பிடும்போது ஹீரோயின் வந்து அந்த பையனையே தான் பார்த்துட்டு இருப்பா. பார்த்துட்டு இருக்கும்போது அவ யோசிப்பா, எனக்கும் அவனுக்கும் இந்த வயசுல தானே ஒரு பையன் இருந்திருக்கும். இந்நேரம் நான் அவன் கூட இருந்திருந்தா" அப்படின்னு சொல்லி. அந்த மேனேஜர் பையன் கேட்குறான், "ஏன் என்னை வந்து நீங்க பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம்? நான் உங்களை எவ்வளோ தேடி இருப்பேன்னு தெரியுமா? எதுக்கு என்னை பார்க்கவே வரல நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம்னு?" கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், "இங்க பாரு நான் உனக்கு எல்லாமே படிப்பு செலவு கொடுத்தேன். நீ ஒரு நல்ல பிளேஸுக்கு போயிட்ட. நீ ஒரு நல்ல இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் வந்து எதுக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வரல. நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி நான் வந்து அப்பப்போ உன்னை வந்து பார்த்துட்டு தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு அந்த மேனேஜர் பையன் சொல்றான், "நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதை வந்து நான் என் வாழ்நாள் முழுசும் மறக்கவே மாட்டேன் கண்டிப்பா. இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்" அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சேன்னா அந்த பையன் சொல்றான் ஹீரோயின்ட்ட, "நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வந்து அப்படி பேசினதுக்கு. ஆனா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இங்க பாருங்க உங்களை தேடி ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. உங்களுக்கு தெரியுமா அது?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். "என்ன பண்ணா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது சொல்றான், "உங்களுக்காக வந்து ரோடா அலைஞ்சாரு. காடு மலைன்னு பார்க்காம எல்லா இடத்துலயுமே போய் தேடினாரு. எல்லா இடத்துலயும் போஸ்டரா கொடுத்து அடிச்சு ஒட்டிட்டு எல்லாத்துலயும் கொடுத்து தேட சொன்னாரு. என்கிட்ட கூட நிறைய வாட்டி வந்து அவளை கண்டுபிடிக்க முடியுமான்னு வந்து தேடி கொடுக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு" அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த சீன் கட் பண்ணா ஹீரோயின் வந்து வீடு வந்து வாடகைக்கு தேடிட்டா. அந்த வீட்டுக்கு போகும்போது கரெக்டா அந்த சென்னு புள்ள இருக்கால கரெக்டா அங்க வந்துடுறா. "இங்க பாரு நீ தேவையில்லாம அவர் கூட பேசணும்னு நினைக்காத. கூட நீ வந்து க்ளோஸ் ஆகணும்னு நினைக்காத. இங்க பாரு அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க கூட குழந்தையும் இருக்கு. நீ தேவையில்லாம வந்து எங்க வாழ்க்கையில வந்து விளையாடாத. ஒரு ஃபேமிலி மேன் இப்போ. அவருக்கு வந்து 40 வயசு. ஆனா உனக்கு அப்படி கிடையாது. நீ சின்ன பொண்ணு. நீ வேற யாராவது பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வழியை பாரு" அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அவளுக்கு பதிலாம் கொடுக்கல. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவ எதுவுமே பேசாம அந்த பக்கம் போயிட்டா. அப்புறம் ஹீரோ வந்து கால் பண்ணி அந்த சென்னு புள்ளையை பிடிச்சி திட்டுறா. "என்ன தைரியம் இருந்தா அவள்கிட்ட போய் சொல்லுவேன் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம 2 பேருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? தேவையில்லாம
எதுக்கு பேசுற அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை நாள் அவன் பின்னாடி சுத்துற, நீ என்ன கண்டுக்கவே மாட்டிக்கிற, நீ அவள்கிட்ட பேசினா நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து திட்டிட்டு வச்சிடுறான், காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட அங்க ஏதோ மெடிசன் இருக்கு, அந்த மெடிசனை வந்து அவன் சாப்பிடுறான். அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அந்த மேனேஜர் பையன் வந்து அவன் ஃப்ரெண்டை பார்க்குவான் போல ஏதோ ஒரு இடத்துல. அதாவது அந்த பையன் ஸ்கூல் படிப்பான்ல, நம்ம ஹீரோட பையன் அந்த ஸ்கூல்ல பார்ப்பான். பார்த்துட்டு என்னடா ரொம்ப நாள் ஆச்சு பேசவே மாட்ற, கல்யாணம் ஆகிட்டா இப்படி தான் பேசாமல் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் ஆமாம், இப்போ கூட என் பொண்ணை கூப்பிட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அவன். கரெக்டாக அங்கே ஹீரோட பையன் இருக்கான்ல, அவன் அந்த சைட் போகிறான். அந்த மேனேஜர் பையன் அவனை பார்த்து சிரிக்கிறான். அப்போ வந்து அந்த மேனேஜரோட ஃப்ரெண்டு பையன் சொல்கிறான், என்ன உனக்கு அந்த பையனை தெரியுமா, குவோட பையனை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். ஆமாம் பாவம், அவர் 21 வருஷமா ஒரு ஒய்ஃபை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, 21 வருஷமாவா, அப்போ அவர் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இல்லை அவர் கல்யாணம்லாம் பண்ணிக்கல, 21 வருஷமா வந்து தனியாக தான் அந்த பையனை வளர்த்துறாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு. அவங்கள தேடி போய் அவரோட ஒய்ஃபை மவுண்டெயினுக்கு போயிருப்பார் போல. அங்கே ஏதோ லேண்ட்ஸ்லைட் ஆகி அவரோட கார் ஆக்சிடென்ட் ஆகி தான் நம்ம ஹீரோக்கு வந்து தலையில் அடிபட்டிருக்கோம். நம்ம ஹீரோயினை தேட போய் தான். இதெல்லாம் கேட்கும் போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஹீரோட்ட சண்டை போடுறான். நீ ஏன் வந்து கல்யாணம் பண்ணிக்கல, 21 வருஷமா அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தானே இருந்திருக்கீங்க, ஏன் அவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கீங்க, ஷீஷிட்ட நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், என்ன சொல்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி வயசான கிழவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல போறியா, இல்லை நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேனே, இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்து செத்து போயிடுவேன், அதை சொல்ல போறியா, நான் இதெல்லாம் சொன்னால் அவள் வந்து என்னை விட மாட்டா, என் கூட இருந்து கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கையை அவள் கெடுத்துப்பா, அவள் வந்து சின்ன பொண்ணு தானே, இப்போ அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் அதை வந்து கெடுக்கணும்னு ஆசைப்படல அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக ஹீரோயினோட சைக்கிள் வந்து சைடு போகுது. ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு அவன் வந்து கண்ணை எடுக்காமல் நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ சொல்கிறான், இங்கே பாரு, அவளுக்கு வந்து நான் சின்ன வயசு குவோ தான் பிடிக்கும், இப்போ நான் இந்த நிலைமையில் இருக்க குவோ அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் அந்த மேனேஜர் பையனுக்கு வந்து அவனால் உண்மையெல்லாம் மறைக்காமல் இருக்க முடியல. அதனால ஹீரோயின்ட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஹீரோ வந்து 21 வருஷமாக உங்களை கல்யாணம் பண்ணிக்காம தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், உங்களுக்காக மட்டும்தான் அவர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு இது நேற்று தான் தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினால் அதை அக்செப்டே பண்ண முடியல. இங்கே பாருங்க, நாங்கள் வந்து உங்களை வந்து அவர் கூட போய் வாழணும்னு சொல்லி நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, எனக்கு அவர் எனக்காக வந்து 21 வருஷம் கல்யாணம் பண்ணிக்காம எனக்காக அவர் இருந்தாருன்னு நினைக்கும் போது தான் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறேன். இனிமே நான் அவர் விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன், நான் அவர் கூட தான் இனிமேல் வாழ போறேன், அவர் வயசா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வந்து கிழவனான கூட பரவாயில்ல, நான் அவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறா. இவன் யோசிக்கிறான், ஆக்சுவலா வந்து ஹீரோக்கு வந்து உடம்பு சரியாம இருக்கும்ல, அதாவது பிரெயின்ல வந்து சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின்ட்ட சொல்லல. அவன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிற விஷயத்த மட்டும் தான் ஹீரோயின்ட்ட சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடிக்கு போகலான்னு சொல்லி போறா. அப்போ ஹீரோக்கு தான் கால் பண்றா. இன்னும் நீ 5 நிமிஷத்துல நான் 5 நிமிஷம் கவுண்ட் பண்ணுவேன், அதுக்குள்ள நீ வந்துடணும்னு. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் காமிக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்காங்க. அப்போ வந்து பேசிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோயின் வந்து அப்போ சொல்லியிருப்பா, இன்னும் நான் 5 மினிட்ஸ் டைம் கொடுப்பேன், நீ வரணும், வராட்டி நான் இனிமேல் உன்னை பார்க்கவே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லியிருப்பா. ஹீரோவும் கிளம்பலான்னு போயிருப்பான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, என்னடா லூசா நீ போய் ஒரு பொண்ணு சொல்றதுக்கு வந்து நீ பேச்ச கேட்டு நடந்துட்டு இருக்க, நீ கெத்தா இருக்கணும்டா, நீ பையன் அப்படின்னு சொல்லி அந்த அவனுங்களாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஹீரோ அதெல்லாம் இல்லை, அவன் எனக்காக வெயிட் பண்ணிருப்பா, நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஓடி போகலான்னு போவா. இவனுங்கெல்லாம் பிடிச்சிப்பானுங்க, விட மாட்டேன்னு. அவன் வேறு டைம் ஆகுது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக 5 நிமிஷம் முடியறதுக்குள்ள ஹீரோயின் அங்கே வந்திருப்பா ஹாஸ்டலுக்கே. இதெல்லாம் ஞாபகம் ஒரு ஹீரோயினுக்கு. கரெக்டாக ஹீரோ சொன்ன மாதிரி 5 நிமிஷத்தில் வந்துடுறான். வந்துட்டு ஹீரோயின் கேட்குறா, ஏன் கிட்ட போய் சொன்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு, நான் போய் சொல்லாட்டி என்ன என் கூட இருந்துட போறியா, உனக்கு நீ ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்தும்போது இங்கே வந்தப்போ நீ என்ன நினச்ச, என்ன இவ்வளோ வயசாக இருக்கான், கேவலமாக இருக்கான் அப்படின்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, நான் அப்படிலாம் நினைக்க கிடையாது, தேவையில்லாமல் பேசாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ சொல்கிறா, இங்கே பாரு, நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது, உன் வயசு என்ன என் வயசு என்ன, எனக்கு 42 வயசு ஆச்சு, உனக்கு புரியுதாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, உன்னை நான் வயசு அதிகமாக இருக்கும் போது நீ என்ன லவ் பண்ணிடல, 2 வயசு தான் உன்னை விட அதிகம், இருந்தாலும் நீ எனக்காக நீ வந்து உங்கள் வீட்டில் சண்டை போட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கல, அதே மாதிரி தான் இப்போ நீ வயசாயிட்டா எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு கிடையாது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் வாழணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இங்கே பாரு, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இது வந்து ஒரு புது உலகம் மாதிரி உனக்கு, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு வந்து அவங்கள பிடிக்கலாம், இல்லை அவங்களுக்கு மேலே லவ் வரலாம், ஆனால் அப்போ நீ எடுத்த டிசிஷன் வந்து தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால நீ உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல விட்டு போயிடுறான். ஹீரோயின் அடுத்த நாள் வந்து இதெல்லாம் புலம்பிட்டு இருக்கான். அந்த மேனேஜர் பாயிண்ட், அவர் என்ன வேணான்னு சொல்லிட்டாரு தெரியுமா, இப்போ நான் என்ன பண்ணுறது, என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான் அவன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானா, நிஜமாவே உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். எப்படியாச்சும் அங்கிள் உங்க கூட நான் சேர்த்து வைக்கிறேன், நீங்கள் கவலையப்படாதீங்க, வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து நிறைய பேர் வந்து நிறைய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க, அவங்களாம் டேரக்டர்ஸ் போல. அங்கே வந்து ஹீரோயினையும் கூட்டு போயிருக்கான். அப்போ அவங்க எல்லாம் வந்து ஹீரோயின் வந்து ட்ரிங்க் பண்ண சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேனேஜர் பையன் வேணுன்ட்டு வெளியே வந்து ஹீரோ கால் பண்ணி
பண்ணி இங்கே நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்தோம் டின்னருக்காக. இங்கே நிறைய பேர் வந்து ஹீரோயினை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க உங்கள் ஒய்ஃபை வந்து குடிக்க சொல்லி. நீங்கள் வந்து எப்படியாவது அவங்கள கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் நான் வரேன்னு சொல்லிடுறான். இவன் வந்து உள்ளே பார்க்குறான், ஃபோர்ஸ் பண்ணி குடிச்சிட்டாங்க போல நிஜமா அப்படின்னு வந்து பார்த்தா அவன் நம்ம ஹீரோயின் கெத்தா எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாரும் வாயிலையும் ஊற்றிக்கிட்டு இருக்கா ட்ரிங்க்ஸை. ஐயோ ஆண்டி இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ சொல்கிறா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடிக்கணும், ஹீரோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குடிச்ச மாதிரி நடிக்கணும் சரியா, அப்போ தான் அவர் வந்து உங்களை எப்படியாவது இன்னைக்கு நைட் நீங்கள் அவர் கூட ஒன்றா இருக்கீங்க, அவர் உங்களை வந்து லவ் அக்செப்ட் பண்ண போகிறாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஹீரோட கார் வந்துடுது. நம்ம ஹீரோயின் வந்து ஆக்டிங் போட ஆரம்பிச்சிடறா குடிக்கிற மாதிரி. ஐயோ என்னால் முடியலையே, எனக்கு வந்து தலையெல்லாம் சுற்றுதே அப்படின்னு. அந்த மேனேஜர் பையன் ஹீரோ கிட்ட தள்ளி விட்டுட்டு இங்கே பாருங்க எனக்கு வேலை இருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் உடனே ரொம்ப ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிடறா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு. அப்புறம் ஹீரோயினை கார் கிட்ட கூப்பிட்டு வந்ததா ஹீரோயின் வேறு கிஸ் பண்ணுற மாதிரிலாம் போகிறா. இங்கே பாரு நீ குடிக்கல தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நடிக்காத, உன்னை பற்றி நான் இத்தனை வருஷம் கூட இருந்திருக்கேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆமாம் நான் குடிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டா உண்மையை. அப்போ ஹீரோ வந்து ஒரு காரை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துறான். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட கேட்குறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறான், இங்கே பாருங்க எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி நான் ஒன்று கேட்குறேன், அது வந்து நீங்கள் வந்து தத்தெடுத்த பையனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, தத்தெடுத்த பையன்லாம் கிடையாது, உன்னோட பையன் மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் தம்பி தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஹீரோயின் இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஒரே பொண்ணு தான் அவங்க வீட்டுக்கு, எப்படி அவளுக்கு தம்பி இருக்கும்னு. அப்போ ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு நீ காணாம போனும்போது உங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டாங்க. உங்கள் அப்பா வந்து கடைசி காலத்தில் கூட ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அம்மா வந்து இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு நினச்சாங்க. அப்புறம் தான் இவன் பிறந்தான். அதுக்கப்புறம் 2 பேருக்குமே உடம்பு சரியாமல் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன். அவங்க அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி கூட உன் பேரை தான் சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியாக நான் உங்கள் அப்பாட்ட வந்து வாக்கு கொடுத்தேன், அவனை நான் எப்படியாவது பத்திரமா நானே வளர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நான் அவனை வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தெரியுமே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அன்றைக்கி வந்து கால் பண்ணியிருப்பாள் ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் கால் பண்ணியிருப்பா. 2 பேருக்குமே கால் போயிருக்காதுல. இப்போ தான் புரியும் அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவனால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவர் பயங்கரமாக அழுகுறா தேம்பி அப்பா அம்மான்னு சொல்லி. இங்கே பாரு இனிமேல் நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, அழுகாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, அப்போ நான் உங்கள் கூட இனிமேல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இருக்கலாம், நாளைக்கு அவனை பார்க்கறக்கு நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் அவனை வந்து கூட்டிகிட்டு வரலான்னு 2 பேர் போய் பார்க்குறாங்க. அப்போ மற்ற பேரண்ட்ஸ்லாம் எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோயினை. பாத்தியா இந்த வயசில் வந்து அவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் போகிறாங்க போல், அப்போ இவருக்கு வந்து பையனுக்கு வந்து ஸ்டெப் மதர் ஆக போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கேட்குற அந்த பையனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவளுக்குன்னு இருக்க ஒரு ரத்த சொந்தம் இருக்கிறது வந்து அந்த தம்பி மட்டும் தானே, அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவனை பார்க்கும் போது. ஆனால் அவனுக்கு தான் கடுப்பாக இருக்குது ஸ்டெப் மதர் ஆகிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வீட்டில் உட்காந்து ஹீரோ வந்து அவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். மாத்திரை சாப்பிட்டு விழுந்து ரொம்ப அழுதுட்டு இருப்பான். கரெக்டாக அந்த பையன் இருக்கால வெளியே நின்று இதெல்லாம் பார்க்குறான். அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் அவர் கஷ்டப்பட்டுறாரு, என்னை வளர்த்தணுக்காக வேண்டிதானே அவர் இவ்வளோ வருஷமாக தனியாக இருந்தார் அம்மா இல்லாட்டியும். இனிமேல் நம்ம ஏன் அப்படி இருக்கணும், ஸ்டெப் மதர் வந்தால் வந்துட்டு போட்டோம், அவர் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லி அவர் நினைக்கிறான். அப்புறம் வந்து கதவை தட்டுறான். ஆன்ட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஷென்னு தான் வந்திருப்பா. வந்துட்டு இங்கே பாருங்கள் ஏன் என்னை வந்து இப்போ கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. அவன் சொல்லுவான், இங்கே பாரு எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கல, அது மட்டும் இல்லை சீசிக்கும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவள் கேட்குறா, அவங்க தான் செத்துட்டாங்கல்ல, அப்போ அவளுக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் கரெக்டாக நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துடுறா. இங்கே பாரு சிசி ஒன்றும் சாகலை, 21 வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது தான் இவளுக்கு புரியுது, ஓ திருப்பி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கேன், அவங்கள மன்னிச்சிருங்க, இவங்க இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஷென்னு போயிடுறா. அடுத்த நாள் வந்து ஹீரோயின் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு கால் பண்ணுறா, நம்ம இதுக்கு ஒர்க்லாம் முடிச்சுட்டு, இங்கே பாருங்க நான் வந்து ஒரு இடத்துல தான் வந்தேன், எப்பவும் வர வழியில் தான் வந்தேன், நான் தொலைஞ்சு போயிட்டேன், நான் எங்கே இருக்கேனே தெரில, எனக்கு வீட்டுக்கு வர வழியே தெரில அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கூப்பிடுறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு 500 வரைக்கும் கவுண்ட் பண்ணு, அதுக்குள்ளே நான் வந்துடுறேன் உன்னை தேடி அப்படின்னு. ஹீரோயின் உட்காந்து க்யூட்டாக எண்ணிட்டு இருக்கா 1 2 3 4ன்னு. கரெக்டாக நம்ம ஹீரோட கார் வந்துடுது. ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறமும் ஹீரோயின் விடாமல் ஹீரோட்ட வந்து கெஞ்சிட்டே தான் இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கலாம்னா நான் ஹீரோ நம்ம ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த பையன் இருக்கால அவளோட தம்பியும் இவளும் 2 பேரும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டே தான் இருக்காங்க. அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஸ்டெப் மதராக ஆயிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் சும்மா இல்லை வேணும்ட்டே அவனை மிரட்டுறா, இங்கே பாரு ஒழுங்கா என் கூட பேசு, ஒழுங்கா இல்லாட்டி நான் வந்து
உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வேணும்ட்டே உன்னை வந்து கொடுமைப்படுத்துவேன், உங்க அப்பா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிருவான் பார்த்துக்கோ அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்கா. அவனும் ஐயையோ இவங்க வேற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நைட் ஆயிடுது. ஹீரோயின் யோசிக்கிறா எப்படியாவது நம்ம ஹீரோ வந்து செட்யூஸ் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கியூட்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஹீரோ செட்யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. கதவு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் மூச்சு விட்டுருக்கே. அவனுக்கு தான் பிரெயின்ல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அவனால மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான். இவ கிட்ட போய் அழுகுறா. இவளுக்கு தான் இப்போ வரைக்கும் ஒன்றும் தெரியாதுல்ல. போய் அழுகுறா, உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி. கரெக்டாக வந்து அந்த பையன் வந்துடுறான் ஓடி வந்து தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எடுத்து டக்குன்னு ஹீரோ வாயில போட்டு விட்டுறான். அப்புறம் தான் ஹீரோ கொஞ்சம் வந்து நல்லா இருக்கு. அவன் தம்பி அப்பதான் சொல்றான், உங்களுக்கு தெரியாது அவருக்கு வந்து தலையில் அடிபட்டிருக்கு, அவருக்கு வந்து பிரெயின் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மாவை தேட போய் தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோயினுக்கு புரியுது. அப்போ என்னால தான் இது எல்லாமே ஆச்சு அப்படின்னு சொல்லி அவளுக்கு பயங்கரமாக அழுக வருது. அப்புறம் அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் கேட்குறா, ஏன் என்கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்ல, அப்போ என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமோ, நீங்கள் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறீங்க, அதுவும் என்னால் தானே, எல்லாமே நான் தானே உங்களை கஷ்டப்படுத்தினேன், நான் இப்போ வந்து நான் தொலைஞ்சு போகாமல் இருந்திருந்தா உங்களுக்கு இப்படிலாம் ஆயிருக்காதுல்ல, அப்போ என்னால் தானே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுவுறா. ஹீரோ சொல்கிறா, இங்கே பாரு, அது நான் கவனக்குறைவாக இருந்தனால அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது ஒன்னால கிடையாது, நீ எதுவும் நினைக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இங்கே பாருங்க, நீங்கள் எனக்கு வெயிட் பண்ணிருந்தீங்கன்னு நினச்சனால தான் நான் இவ்வளோ நாள் சும்மா இருந்தேன், என்னால் தான் உங்கள் லைஃபுக்கே ஆபத்துனா என்னால் இது சும்மாவே இருக்க முடியாது, சத்தியமாக நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன், உங்களை தான் நான் பார்த்துக்குவேன், நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், என்னை துரத்தி விடலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ நாள் வாழ்கிறீங்களோ அவ்வளோ நாள் நான் வாழ்ந்துட்டு போய்க்கிறேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் போய் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே அங்கிள் ஆன்டிஸ் மாதிரி இருக்காங்க. எல்லாரும் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு என்ன இவ்வளோ இளமையாக இருக்க, உங்க கண்ணை பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. செம்ம க்யூட்டாக போகுது அவங்க மூமெண்ட்ஸ்லாம். அதுக்கப்புறம் 2 பேருக்கு வெட்டிங் நைட் தான். 2 பேரும் நைட் வந்து ஒன்றா இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் மாதங்கள் போயிடும். கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு ஹீரோயினுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால டக்குன்னு ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருப்பா. ஹீரோயின் சொல்கிறோம், இதுக்கெல்லாம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இல்லை நீ சும்மா இரு அப்படின்னு. கரெக்டாக டாக்டர் வந்துருவாங்க. டாக்டர் வந்து கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி டைமில் ஃபுல்லாக ஹீரோ வந்து ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கிறான். எது சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து கண்டதையும் சாப்பிட போறா, அதெல்லாம் சாப்பிட விடாம ஹீரோ வந்து பாத்துக்கிறான். இதெல்லாம் வெளியே இருந்து பாக்குற அவன் பையனுக்கு வந்து ஹாப்பியா இருக்கு, அதாவது ஹீரோயினோட தம்பிக்கு வந்து ஹாப்பியா இருக்கு. அவனுக்கு தான் தெரியாதுல்ல இன்னும். அப்பா வந்து இவ்வளோ சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது, அவங்கனால தான் சிரிக்கிறாருன்னா அவர் இப்படி ஹாப்பியா இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோயின் திரும்பி அந்த பையன்கிட்ட கேட்கறான், உனக்கு தங்கச்சி வேணுமா தம்பி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் தான் இருக்கேன்ல, எனக்கு தங்கச்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். கரெக்டா ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. ஹீரோ வந்து அதை கேட்டு யாரோ ஏதோ சொல்றாங்க, அதை கேட்டு அவருக்கு ஷாக் ஆகுற மாதிரி இருக்கு. ஹீரோ கால் பேசிட்டு காலை இப்படி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து மறைஞ்சு போயிடுறா. அந்த இடமே மாறுது, பூவெல்லாம் மங்கி போகுது, ஃபோட்டோஸ்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி இருக்குது அந்த கிளாஸ் எல்லாம். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இருக்க மாதிரியே இருக்குது, எதுதான் உண்மைன்னே அவனுக்கு புரியல. அப்போ அந்த ஃபோன் காலில் சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃபோட பாடி வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு. இதை கேட்டேனோ ஹீரோவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ சொல்கிறான், இல்லை அவள் இங்கே தான் இருக்கா, அவள் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ணால் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு ஹீரோ வந்து கோமாலேருந்து முழிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் டக்குன்னு பார்த்தா ஹீரோட பல்ஸ் வந்து டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிருது. அப்புறம் சொல்கிறாங்க, இல்லை அவர் இன்னும் திருப்பி முழிக்க போகிறதில்ல அப்படின்னு கேட்டேனும் அவன் இந்த பையனுக்கு வந்து பயங்கரமாக அழுகுறான். ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் அவங்கள நினச்சி இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆக்சுவலாக இந்த நடந்தது எதுவுமே உண்மை கிடையாது, ஹீரோ வந்து மனசுக்குள்ளே தான் ஹீரோயின் கூட இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான், இப்போ நடந்த எதுவுமே ஹீரோயின் வந்து ப்ரெக்னென்ட் ஆனது எதுவுமே உண்மை கிடையாது, ஆக்சுவலாக ஏப்ரல் 26, 2005 வந்து ஹீரோயின் வந்து செத்து போயிட்டான் அந்த பஸ் ஆக்சிடென்ட்ல. அந்த பஸ் தொலைஞ்சுலாம் போகல, ஹீரோவே நினைச்சுக்கிறான் பஸ் தொலைஞ்சு போன மாதிரி நினைச்சிட்டு இத்தனை நாளா நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். ஹீரோக்கு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் எதுவும் ஆகல, ஹீரோயினை நினைச்சே அவன் வந்து உடம்பு முடியாம அவனுக்கு ஆயிடுது. அந்த பையன் தான் பயங்கரமா உட்காந்து அழுவுறான். நீங்க ஏன் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க, மனசுல நீங்க எப்பதான் எந்திருப்பீங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறான். ஆக்சுவலா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ முழிக்கவே இல்லை. சேட் எண்டிங்கோட தான் இந்த மூவியை முடிச்சிருக்காங்க. இந்த மூவி எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, அதனால தான் இந்த மூவியை போட்டேன். உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மூவி கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.